இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எண்ணம் எப்படி இருக்கிறது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 8 வசனம் 21. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. Thou hast neither part nor lot in this matter, for thy heart is not right in the sight of God. Acts chapter 8 verse 21. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, சீமோன் என்கிற மனிதன் அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக வருகிறார். அவரை பார்த்துதான் பேதுரு சொல்றாரு, உன்னுடைய இருதயம் சரியா இல்ல, அதனால இந்த விஷயத்தில், இந்த தேவனுடைய காரியத்தில் உனக்கு பங்கும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படின்னு இந்த வசனத்திலே எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம், ஊழியர்கள் என்று அழைக்கப்பட்டுள்ள நாம், நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸான ஒரு கோட், என்ன கோட் தெரியும் அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை பாதையில வாழ்க்கை போற போக்கு சரியாக அமையும். மாறாக நான் ஒரு சரியான மனநிலைமையில இல்ல, என்னுடைய எண்ணங்கள் தவறா இருக்கு, தாறுமாறாக இருக்கிறது அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்காது அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே பிலீவ் பண்றோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர்கள் ஊழியம் பண்றாங்க. அவங்க யார் மேலெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்றாங்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். இந்த கிஃப்ட தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தாரு. இத சீமோன் என்கிற மனிதன் பார்க்கிறாரு. இந்த சீமோன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மாய வித்தைக்காரன். அதாவது மேஜிக்லாம் மனுஷங்க முன்னாடி பண்ணி தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பித்து கொண்டவன். அந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது, தேவன் தான் இவனுக்கு இந்த வரத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னு பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும் எல்லாரும் அந்த சீமோனுக்கு பயந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவனை ஒரு பெரிய ஆளா அந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்ப சீமோன் பார்க்கிறா, அதாவது தன்னால முடியாத காரியம், இந்த காரியம் என்னால முடியாது, ஆனால் அதை அப்போஸ்தலர்கள் செய்கிறார்கள். அப்படி என்ன பண்றான் அப்படின்னா, அவன் முதலாவது ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுகிறான். ரெண்டாவது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கிஃப்ட் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் தேவன் கிட்ட பிரேயர் பண்ணல, அப்போஸ்தலர்கள்ட்ட இதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும், தேவன் மேல எப்படி வாஞ்சியா இருந்தா இதை தருவாரு, இதை கேட்கல. மாறாக அவன் செய்த காரியம், பணத்தை எடுத்துட்டு போய் பேதுருட்டையும் யோவான்ட்டையும் கொடுத்து, இந்த கிஃப்ட, இந்த மாதிரியான ஒரு வரத்தை எனக்கும் தாங்க அப்படின்றான். என கண்மானவர்களே, அவனுடைய இருதயத்தின் காரியத்தை, எண்ணங்களை அறிந்ததுனாலதான் பேதுரு இந்த வார்த்தைகளை சொல்றாரு. இருதயம் சரியாக இல்லை, அதனுடைய எண்ணங்கள் தாறுமாறாக இருக்கின்றன. ஒருவேளை அந்த மனுஷன், அந்த சீமோன் நினைச்சிருக்கலாம், இவங்க இன்னைக்கு பெரிய ஆளை போல, ஒரு பெரிய மனிதர்களை போல தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள். சோ இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், இந்த காரியம் என்கிட்ட இருந்தா நானும் மற்றவர்களுக்கு முன்பதாக என்னை ஒரு பெரிய ஆளா காண்பிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு தேவன் நம்மை ஊழியத்திற்கு அழைத்திருக்கலாம், சில வரங்களை தந்திருக்கலாம். ஆனால் அந்த வரங்களை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம்? அந்த வரங்களினாலே சில அற்புதங்கள், அடையாளங்கள் தேவன் நடத்தும் போது அதிலே இருந்து நாம் நம்மை பெருமைப்படுத்தி முன்னிலைப்படுத்துகிறோமா? நம்முடைய இருதயத்தில் ஒரு, இந்த மனிதனுக்கு இருந்ததை போல தான் பெரியவன் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதா? நாம் சோதித்து அறிய வேண்டும். என கண்மானவர்களே, இன்னொரு காரியம், அவன் நினைக்கிறான் தேவனுடைய காரியத்தை காணிக்கை காசு கொடுக்கறதுனால ஈஸியா வாங்கிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு நம்மில் எத்தனை பேர் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம்? நான் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் பிரசங்கம் பண்றதை நான் நேரடியா அந்த மீட்டிங்ல உட்கார்ந்தே கேட்டிருக்கேன். அவர் சொன்ன காரியம், நீங்க கொடுக்கிற காணிக்கையினால சில பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு. இது கண்டிப்பா ரைட் கிடையாது. ரொம்ப ஒரு பெரிய ஒரு தவறு இந்த போதனை. ஆனால் இந்த போதனையினாலே வஞ்சிக்கப்பட்ட எத்தனை பேர் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம்?
நம்முடைய கையின் பிரயாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறவர் கிடையாது. நான் கொடுக்கிற காணிக்கையினால தேவனுடைய காரியம் நடக்கும், ஊழியம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம தான் அடிமுட்டால். அதை மறந்து போயிடக்கூடாது. ஊழியத்திற்கு பணம் தேவைதான், ஆனால் தேவனுடைய காரியத்திற்கு பணம் என்னைக்கும் தடையா இருக்க முடியாது. ஆகவே நான் கொடுக்கிறேன், நான் செய்கிறேன், அதுலதான் இந்த ஊழியம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாத்தி கொள்ள வேண்டும். இங்க அவன் கொடுத்ததுனாலதான் அவன் சொல்றாரு, உனக்கு தேவனுடைய காரியத்தில் பங்கு கிடையாது. என கண்மானவர்களே, நம்ம இன்னைக்கு ஊழியத்தை தாங்குகிறவர்களாய், சபைக்கு செய்கிறவர்களாய், ஆலயத்திற்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? ஊர்ல என்னைய 4 பேர் மத்தியில என்னைய பெருசா காட்டிக்கணும், என் சபையில நான் ஒரு பணமுள்ள ஒரு பர்சனா, ரிச்சான ஒரு ஆளை போல நான் காண்பிக்கணும்னா கண்டிப்பா இந்த ஊழியத்திற்கு நான் கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தினாலே, அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோடு நாம் கொடுக்கிறோமா? என கண்மானவர்களை அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கொடுக்காமல் இருப்பது சிறந்தது. மாறாக எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நான் கொடுக்கிறது யாருக்கு? தேவனுக்கு, தேவனுடைய ஊழியத்திற்கு, தேவனுடைய சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இதுவும் பயன்படும். அந்த எண்ணத்தில் கொடுக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நான் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, என்னுடைய எண்ணங்கள் சரியா இருக்கும் போது மாத்திரமே தேவன் அவருடைய ராஜ்யத்திலையும் சரி, அவருடைய ஆசீர்வாதத்திலும் சரி எனக்கு பங்கு தருவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அநேக நேரத்துல தகப்பனே, எங்களுடைய இருதயங்களை உமது கரத்திலே தர நாங்க மறந்து போகிறோம். அநேக நேரத்துல எங்கள் கரையின் பிரயாசத்தை மாத்திரமே நாங்க காணிக்கையா படைக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நிலைமை மாறணும் அப்பா. நீர் எதிர்பார்க்கிறது எங்கள் இருதயத்தை மாத்திரம்தான் தகப்பனே. எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை தேட, இருதயத்திலிருந்து உம்மை ஆராதிக்க, இருதயத்திலிருந்து உமக்கு கொடுக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.